Hello friends, welcome to VenuMadhu's kitchen. இன்னைக்கு வந்து நீங்க பார்த்த மாதிரி நம்ம பீனட் சட்னி தான் பண்ண போறோம். அதுவும் என்னோட ஸ்டைல்ல. உண்மையிலே சொல்றேன், பூண்டு இது அந்த ஃப்ளேவர் எல்லாம் இல்லாம இது ப்ளெயினா இந்த மாதிரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும். இது வந்து இப்படி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்நட்ஸ் எல்லாமே வந்து வறுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது மேலே வந்து சில பேர் இந்த மாதிரி பொட்டு எடுப்பாங்க, மேலே பீல் பண்ணுவாங்க. நான் வந்து பீல் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீல் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வறுத்து தான் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். 20 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து புளி கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தக்கன சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை அரைச்சிடலாம். டடா, ஃபைனாக அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சது கொட்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர்பான டக்குன்னு பண்ணக்கூடிய பீனட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா VenuMadhu's கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.